ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்பார் ரவை. அதில் வந்து கிச்சடி தாங்க பண்ண போகிறோம். சம்பார் ரவை கிச்சடி ரொம்ப ஈஸியாக, சுலபமாக, சிம்பிளாக, வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாத ஈஸியாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது வந்து வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யலாம். அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்லாம் வந்து தினமும் சப்பாத்தி உங்களுக்கே வந்து ரொம்ப இன்றைக்கும் சப்பாத்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்களாம் வித்தியாசமாக கிச்சடி மாதிரியோ இல்லை உப்புமா மாதிரியோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் கிச்சடி எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருக்கு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறட்டும். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் வடிக்கட்டும். அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கிறோம். ஆனியன் சேர்த்து அதையும் கொஞ்சம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா ஆனியன் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். பழமாக ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை வரலை. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை ஸ்மெல், இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்தால் நல்லா இருக்காது. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ப்ளெயினாக தான் செய்கிறேன். நான் இன்னும் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யலை. வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது வந்து ப்ளெயினாக தான் நம்ம செய்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணுன்னா இப்போ தனி மிளகாத்தூள் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து ஒரு ஆழாக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். சம்பாராவை ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆழாக்குக்கு 2 தண்ணி வைக்கலாம். 2 ஆழாக்கு தண்ணி வைக்கலாம். ஏன்னா குக்கரில் செய்யணுன்றதுனால வந்து சீக்கிரம் அது வெந்துடும். அதனால நம்ம 2 வச்சுக்கலாம்.
இன்னும் ஜாஸ்தி சேர்க்க தேவையில்லை, 2 மட்டும் போதும். 2 ஆழாக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கப், நான் ஆழாக்கில் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கப்பில் எடுத்தீங்கன்னா 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி, அந்த மாதிரி கணக்கு தான். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, போதும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ விசில் போட்டு மூடிட வேண்டியது தான். நான் இப்போ விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நம்ம ஒரு 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி 1க்கு 2 கப்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதான், உப்புமா வந்து செமையாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வந்து இதே ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Until then, it's bye from Sweet Ammu. Tata, bye bye. Take care.